ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணர் ஜெயந்திக்கு கிருஷ்ணர் பாதம் எங்கே வரைகிறது, எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நிலவாசப்படியில் நான் 2 கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிக்கிறேன். ஒன்று வலதுகால் பாதம், இன்னொன்று இடதுகால் பாதம். இதை பச்சரிசி மாவை மெஷினில் கொடுத்து நறுன்னு திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதில் வரைஞ்சிக்கலாம். இல்லாட்டி கோலம் மாவில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அப்படி செய்யுங்க. ஆனால் நிலவாசப்படியில் 2 பாதத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. கிருஷ்ணர் நம்ம வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு ஃபஸ்ட்டு கும்பிட்டுக்கணும். அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வலது காலை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வலது கால் பாதத்தை ஒன்று வரைஞ்சிக்கிடணும். இப்போ நான் வலது கால் பாதத்தை வரைஞ்சிட்றேன். உங்களுக்கு எந்த மாவில் வரைகிறதுக்கு விருப்பமோ, எது வசதியாக இருக்கோ அதில் வரைஞ்சிக்கோங்க. எந்த கண்டிஷனும்லாம் கிடையாது இதில். இப்போ வலதுகால் பாதத்தை வரைஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து இடதுகால் பாதத்தை வரைஞ்சிடலாம். இப்படியே 1 by 1 அடுத்தடுத்து நம்ம வரைஞ்சிக்கிட்டே இந்த பாதத்தை நம்ம வீட்டு அடுப்பங்கரைக்கு கொண்டு போகணும். அங்கே ஏதாச்சும் ஒரு பலகாரம் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். முடிஞ்சால் விளக்கேற்றுங்க, கொஞ்சம் பூ வச்சுருங்க. அப்படி அடுப்பங்கரைக்கு கொண்டு போகலை அப்படிங்கிறவங்க டைரெக்டாக நிலவாசப்படியிலேருந்து பூஜை ரூமுக்கே கொண்டு போயிருங்க. இப்போ இது சந்தனம், பூ மாலை கடையிலலாம் கிடைக்கும்ல, பூ கடையில் மாலை விற்கிற கடையில் கிடைக்கும்ல, அந்த சந்தனம் தான். இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வரைகிறதுக்கு, பாதம் வரைகிறதுக்கு. உங்களோட வீட்டு தரை எந்த கலரில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் தரை அப்படின்னா இந்த மாதிரி சந்தனம் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நார்மல் தரை இல்லாட்டி டைல்ஸ்லேயே டார்க் கலர் தரை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பச்சரிசி மாவு தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையே கூட சூஸ் பண்ணிக்கலாம். சந்தனம் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. எல்லாமே உங்கள் விருப்பம்தான். சந்தனம் சூஸ் பண்ணும்போது அந்த வீடே நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்கும். இப்போ இதுக்கு குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். 2 பாதம் வரைஞ்சிக்கணும். அதுக்கு அடுத்ததாக வலதுகால் பாதத்தை உள்ளே எடுத்து வச்சு கிருஷ்ணர் நுழையிற மாதிரி ஃபஸ்ட்டு வலதுகால் பாதத்தை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இடதுகால் பாதத்தை வரைஞ்சி 1 by 1 அப்படியே டைரெக்டாக பூஜை ரூமுக்கோ இல்லை கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போகிற மாதிரியோ வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நான் காமிச்சேன்ல, அதுதான் அந்த சந்தனம். இப்போ நான் வரைகிற கிருஷ்ணர் பாதம் வெறும் அவுட்லைன் மட்டும் வரைகிறேன். இதுக்கு முன்னாடி வரைஞ்சது இந்த பாதத்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தேன். இது அவுட்லைன் மட்டும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் நீங்கள் வரைஞ்சி சாமி கும்பிட்டுக்கலாம். எதுக்குமே எந்த கண்டிஷனுமே கிடையாது. இந்த டிசைனில் தான் வரையணும், இப்படி தான் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்கு கும்பிடுறது தான். அதனால நமக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 பாதம் ஒன்றா ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வலது காலை உள்ளே எடுத்து வச்சு கிருஷ்ணர் நுழையிறாங்கிற மட்டும் நீங்கள் அந்த இமேஜின் பண்ணிவிட்டு அதை வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் இதில் விஷயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி நீங்கள் கொண்டாடுங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.